Hi guys, welcome to Besant Technologies Velachery Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போறது தம்பி பிரேம்நாத். அவர் எங்களோட டைப் கம்பெனில சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. அவர்கிட்ட அவரோட இந்திய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரேம்நாத். தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லிடுங்க. என் பேர் பிரேம்நாத். நான் வந்துட்டு 2025 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட். நான் ஒரு 1 இயர் கேப் ஆயிடுச்சு. நான் வேற ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சைபர் செக்யூரிட்டியில் எனக்கு வேணும்ட்டு நான் இங்கே வந்து சேர்ந்துருந்தேன். ஆனால் நான் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எங்கேயுமே கிடைக்கல, வெளியே ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை எனக்கு. நான் இவங்களை நம்பி தான் வந்தேனே, ஏதாவது பண்ணி கொடுத்துருக்கேன். நான் கோர்ஸ் எடுக்கும் போதே ஒரு 1 hour கிட்ட உட்காந்து இவர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஏதோ சரி ஓகே நீங்க வாங்க ப்ரோ கண்டிப்பா பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி வந்தேன். நான் சேர்ந்து இன்னும் ஒரு 1 month கூட இன்னும் முழுசா ஆகல. அதுக்குள்ள சைபர் செக்யூரிட்டிலே ஒரு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி கொடுத்தாங்க. போய் அட்டன் பண்ணிட்டு ஒரு 3 daysல ஆஃபர் லெட்டரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 1 month வித்தின் 1 monthலயே பண்ணி கொடுத்துட்டாரு சொன்ன மாதிரியே. தேங்க்யூ. ஓகே, ஸோ கம்பெனியில் இன்டர்வியூ பற்றி சொல்லுங்கள். என்னென்ன ரவுண்ட் இருந்துச்சு, என்னென்ன கேட்டாங்க? இன்டர்வியூ போன உடனே ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் தான் முக்கியம். நம்ம ரெஸ்யூம்ல வந்துட்டு ஏனோதரம் எதையாவது போட்டுட்டு அங்கே போய் முழிக்கக்கூடாது. ரெஸ்யூம் டாப் டு பாட்டம் என்ன போட்டிருக்கோமோ அது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ப்ராஜெக்ட்னா அது எப்படி பண்ணணுன்றத டாப் டு பாட்டம் நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க வெளி கொஸ்டின்ன்றது வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் ரெஸ்யூம் தான் அந்த மாதிரி போறாங்களே தவிர டோட்டலாக ரெஸ்யூம்ல இருந்தா கேட்குறாங்க. ஸோ ரெஸ்யூம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். எவ்வளோ ப்ராஜெக்ட் எப்படி பண்ணியிருக்கோம், நம்மளுடைய அந்த கான்ஃபிடென்ட்டை தான் செக் பண்றாங்க. ஸோ கொஞ்சம் போல்டா பேசினா நம்மளுடைய எக்ஸ்பிளனேஷனை கரெக்டா கொடுத்தோம்னா அவங்க சூஸ் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் ஒரு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்வியூல கேட்ட क्वेश्चंस டெக்னிக்கலி சைபர். இப்ப நான் சைபர்ல போனதுனால சைபர்ல ஒரு அட்டாக் நடந்துருச்சுன்னா அதை எப்படி எஸ்கலேட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஒரு அட்டாக், இப்ப நெட்வொர்க் சைட்ல ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா அதை எப்படி எஸ்கலேட் பண்ணுவீங்க, அப்ளிகேஷன் சைட்ல ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா அதை எப்படி எஸ்கலேட் பண்ணுவீங்க, எப்படி வந்துட்டு ஒரு எராடிகேஷன் எல்லாம் எப்படி பண்ணுவீங்க, மானிட்டர் எப்படி பண்ணுவீங்க, லாக் அனலைஸ் எப்படி பண்ணுவீங்கன்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அது பிரிச்சு கேட்டிருந்தாங்க. இது கரெக்டா அவங்களுக்கு கார்பரேட்டுக்கு தேவையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தப்ப அவங்களுக்கு அது கொஞ்சம் கேட்சியா இருக்கு. ஸோ அதனால அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும். ஓகே, ஹவ் டு யூ ஃபீல்? குட். யார்கிட்ட சொன்னீங்க ஃபர்ஸ்ட்? நான் யாருக்குமே இன்னும் வீட்டுல கூட சொல்லவே இல்லை, இன்னும் எதுவுமே சொல்ல. இன்னைக்கு ஊருக்கு தான் போறேன், சரி போய் சொல்லிக்கலாம். இங்கதான் இப்பதான் வந்துட்டு கொடுத்துட்டு போறேன். ஜாயின் சொன்னாங்க 1ஆம் தேதி. ஃபைன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்க. உள்ள போனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக. தேங்க்யூ. பாய்.